சொன்னேன். இப்ப என்ன இங்க வந்து ஊர் சுத்திட்டு இருக்கா? யாரு அவன்? குமாரி சீக்கிரம் போய் கிளம்பு போ. தைப்பூசம்ல நாளைக்கு. இன்னைக்கே கிளம்புனாதான் கோயில்ல போய் சாமியை பார்க்க முடியும். போ 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 சீக்கிரம் கிளம்பி வா. ஆமா நான் மறந்துட்டேன். நாளைக்கு தைப்பூசம் செம கூட்டமா இருக்கும். ஏன்டா செத்த வயல சாப்பிட்றதுக்கு மட்டும் நீ மறக்கறியா? சாமியை கும்பிட மட்டும் மறந்துடுறது. போ நீயும் போய் கிளம்பு. ஆட்டம் நான் போய் கிளம்புறேன். அப்படியா? சரி அதுவும் சரிதான். கூட்டத்துக்குள்ள வயசு பிள்ளை எழுதிட்டு போக கூடாது. சரி நீ உன் ஃப்ரெண்டு வீட்லயே பத்திரமா இருந்துக்க. அம்மா வந்தானே உன்னை கூட்டு வந்துடுறேன். சரியா பூமாரி? ஏண்டி அந்த உன் ஃப்ரெண்டு சர்மிளா வீட்டுக்கு தானே போற? வேற யார் வீட்டுக்கு போலையே? சரி போ போ கிளம்பு. நீயும் வீட்டை கூட்டிட்டு போகணும்ல நானு. ஏ இந்தாடா சொங்கி, என்ன உனக்கு இருக்க? கிளம்பிட்டியா? பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, வாடா. வந்துட்டேன் கிளிங்மா. இந்தாரு கிளிங்மா, கூட்டத்தில் நான் பத்திரமா பார்த்துக்கோடி. இதான் சாக்குன்னு சொல்லி என்னை விட்டு விட்டு வந்துடாத. ஏன்டா கிளட்டு போயில 7 வயசு ஆகுது. உன்னைய போய் நான் பத்திரமா கூட்டு வரமாக்கும். வா வா, அப்படியே வாய்ப்பு இருந்தா உன்னை அப்படியே தள்ளி விட்டு வரேன். ஏ வாடா, நீ ஒருத்தன் சின்ன பையனக்கா பேசிக்கிருப்பா. வாடா போவான். வடிவேலு, நான் எங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கேன்டா. சீக்கிரமா வீட்டுக்கு போயிடணும். சரியா? சரிடி பூமாரி, போய்க்கலாம். நான் இருக்கேன்ல. சரி வாடா, உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம். கோயில் வரைக்கும் வந்துட்டோம்ல. இந்தாரு பூமாரி, அறிவு இல்லாம பேசுற. உள்ள போய் சாமி கும்பிட்டோம்னா டைம் ஆயிரும். அப்புறம் எப்படி நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போவோம்? அப்ப எதுக்கு இங்க வந்தோம்? சாமி உள்ள தான வந்தோம். அட பூமாரி, இங்க இருந்தே சாமியை கும்பிடுறீ. இங்க கோயிலை சுத்தி நிறைய பொருட்கள்லாம் இருக்கு. உனக்கு கம்மல், சரமாட்டி, குப்பி எல்லாம் வாங்கிக்கலாம். ராட்டனமும் இருக்கு. ராட்டனத்துல ஏறி சுத்தலாம். சீக்கிரமா சாமியை கும்பிடு. அப்படின்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியும். முருகனே, எங்களை எப்படியாச்சும் சேர்த்து வைக்கணும். எங்க அம்மா அப்பாட்ட சொல்லி நாங்க எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும். கடவுளே, எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன். இது அப்படியே நடக்கணும். கடவுளே, பூ மாரியா பூ முடிக்கணும். கடவுளே. ஏ சுங்கி, அங்க வாடா. கோயிலு மலை மேல ஏறி போய் கும்பிட்டு வரணும். பழனி மலை இதான்டா, பாத்துக்கடா. அடி ஆத்து, இன்னும் மலை மேல வேற ஏறணுமா? இப்பவே எனக்கு நாக்கு தள்ளிருச்சே. ஏண்டா வீட்டுல இருக்கும்போது நானும் வரேன் சின்ன பிள்ளைனக்கா தவிர கூட்டு வந்தா ஆத்தே எம்மா எப்பேங்கிற. போய் தாண்டா ஆகணும். போய் கும்பிட்டு தான் வீட்டுக்கு போகணும் சொல்லிட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? சரி போவோம். இங்க வர கிளிங்மா. ஏ என்னடா நம்ம பூமாரி மாதிரி தெரியுறா? ஏய் பூமாரி. ஐயோ பூமாரி, உங்க அம்மா அப்பா போச்சு போச்சு. ஐயோ அம்மா செல்லுமா. ஏண்டி அலங்காரவளே, என்கிட்ட என்னடி சொன்ன? உன் ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள் நான் போறேன் தானடி சொன்னேன். இப்ப என்னடா இங்க வந்து ஊர் சுத்திட்டு இருக்கா? யாரு அவன்? ஏ கிளிங்மா, அவன் யாரும் தெரியலையா? மாரிமுத்து அவன். ஆமா ஆண்டி, நான் மாரிமுத்து பையன்டா. ஏண்டா அறிவட்டவனே, இப்படிதான் அடங்காம தெரியுறதா? ஒரு வயசு பிள்ளைய கூப்பிட்டு ஊர் ஊரா சுத்துறியே. நாளைக்கு என் பிள்ளைக்கு யாரா மாப்பிள்ள கொடுப்பா? அவளுக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? இது உனக்கு நல்லா இருக்கா? ஏண்டி பூமாரி அடங்காதவளே, உன்னைய ஃபர்ஸ்ட் அடி வெளுத்துன முடியே. வீட்டுக்கு வா, உன்னை விளக்க மாத்த எடுத்து வெளுத்துறனா இல்லையான்னு பாரு. டேய் வடிவேலே, மரியாதையா போயிரு, இல்ல இங்கேயே உன்னை அடக்கம் பண்ணி விட்டுருவேன். உங்க அப்பா கிட்ட வந்து நாளைக்கு நான் பேசிக்கிறேன் உனக்கு. அடி அத்தே, பூமாரி எப்படியாச்சும் சமாளிச்சு நான் வீட்டுக்கு போறேன். ஏன் பூமாரி இப்படி போய் சொன்ன? உன்னை நம்பி தானே நாங்க விட்டோம். அப்பா நான் வேணாம்டாப்பா சொன்னேன். வடிவேல தான்ப்பா போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடலாம்னு சொன்னேன்ப்பா. ஒரு ஃப்ரெண்டா தான்ப்பா நான் கூட வந்தேன். தப்பு தான்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. நீங்க ஃப்ரெண்டா தாண்டி சுத்துறீங்க. ஊர் உலகம் என்னடி பேசும்? கிளிங்மா பிள்ளை எப்படி வளர்த்து வச்சிருக்கா பாரு. என் பேரை தான் கெட்டு போகும். என்னத்தான் கிளிப்பாளுங்க. இந்தாரு கிளிங்மா, பேசாம இரு. நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. உனக்கு என்னடா செத்த வயல 3 வேளைக்கு தின்னா சரி தூங்குனா சரின்னு இருக்க. உனக்கு எங்க ஏன் கஷ்டம் புரிய போகுது? ஒரு வயசு பிள்ளைய வீட்டுல வச்சிருக்கிறது நெருப்ப வயிற்றுல கட்டி அலையிற மாதிரி. அவளை யார் கையிலாச்சும் முடிச்சு கொடுக்கணும்டா. அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும்டா. இனிமேல அவளை எங்கேயுமே நான் அனுப்ப மாட்டேன்டா. மரியாதையா அவளை வீட்டுக்கு கூட்டு வா. அம்மா என்னை மன்னிச்சுக்கோங்கம்மா. இனிமேல உங்ககிட்ட சொல்லாம நான் எங்கேயுமே போக மாட்டேம்மா. தப்புதாம்மா, கோவப்படாதீங்கம்மா. கோயிலுக்கு வந்தா சாமி கும்பிட்டு போகணும்மா. வாங்கம்மா போய் கும்பிடலாம். ஏன் கிளிங்மா, சின்ன பிள்ளையா இருந்தாலும் கரெக்டா தானே சொல்றா. வா சாமியை கும்பிட்டு போவோம். எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்குவோம். ஏய் பூமாரி, ஏதோ சாமி வேற சொல்லி இப்ப நீ தப்பிச்சுக்கிட்ட. வீட்டுக்கு வா, உன்னை பேசிக்கிறேன். ஏலே சொங்கி, இங்கனுக்குள்ளே நின்று கும்பிட்டு போக முடியல. எனக்கு மேல வர்றதுக்கு மனசே இல்லடா. இவ பண்ற வேலையெல்லாம் பார்த்தா இங்கே நின்று கும்பிட்டு வீட்டுக்கு போக முடியா. ஆட்டு முடி. முருகா, நான் இப்பதானே வேண்டனே. கொஞ்ச நேரம் தானே சந்தோஷமா இருந்தேன். இப்படி மாட்டி விட்டியே முருகா. எப்படியாவது இது ஒரு பிரச்சனை இல்லாம மாத்தணும் முருகா. வீட்டுக்கு போனானே அம்மா என்கிட்ட எப்பவும் சந்தோஷமா பேசணும் முருகா. கடவுளே, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வரன் அமையணும். சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் கடவுளே. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என் பிள்ளை இப்படி இருக்கிறது. முருகா, வருஷம் ஃபுல்லா வேலைக்கு போகாம வீட்டுல உட்காந்து இப்படியே திங்கணும். அதுக்கு நீ தான் அருள் புரியணும். அப்புறம் என்ன மக்களே, தைப்பூசம் அதுமா நாங்களும் சாமியை கும்பிட்டோம். முருகன் எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுவாருன்னு நம்புறோம். என் மகளுக்கு நல்ல புத்தியை கொடுப்பாருன்னு நம்புறேன். என் மக செஞ்சது சரியா தவறான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
இந்த பூமாரியை எப்படி திருத்துறதுன்னு எனக்கு தெரியல. யாராவது பொண்ணு கிடைக்காம இருந்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு வாங்க, பூமாரியை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.